வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்துருவாங்க. ஓகே, எதையோ வாங்கியிருக்கான் அப்படின்றது மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது என்ன வாங்கணும், எதுக்கு வாங்கணும், எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும், இந்த கதையெல்லாம் வந்து அப்படியே சொல்கிறேன், கேளுங்க. ஓகே, உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை எடுத்து விடுங்க. விட்டுட்டா போயிரும்ல. இல்லண்ணே, உலகம் ஃபுல்லா உங்களை பத்தி தெரியுமே அப்படின்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். இப்ப யாருன்னு காட்டுறா நானு. வெல்கம் டு உங்கள் வீட்டு பையன் சக்தி பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா February. இன்னும் ஒரு மாதம் தாண்டுச்சுன்னா எரியுதடி மாலா ஃபேனை போடு, எரியுதடி மாலா 12 நம்பரில் வையி இப்படின்ற குரல்லாம் வந்து கேட்கும். வீட்டில் அடிதடி குரல்கள் அதிகமாக கேட்கும், சண்டை குரல்கள் அதிகமாக கேட்கும். ஏன்னா வந்து டான்ஸ்போரியாக பார்க்கலாம், வெப்பத்தை வேகமாக இல்லை வெட்டியாக இருந்து வீசி விட்டு போகலான்னு வந்துட்டேன் ஆல்ரெடி. ஏற்கனவே உள்ளே உட்கார முடியல, இந்த பாருங்க இப்போவே தெரியுது. ஸோ இதனால் என்ன நான் சொல்ல வரதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ ஒன்றா கஷ்டப்படலாம். என்ன வயசு சின்னது, நம்மளை பெற்றவங்க முக்கியமாக அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படக்கூடாது. நம்மளால் ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியலையாட்டும் கொஞ்சோண்டுமாவது நல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து என்ன மாதிரி ஒன்றுமே இல்லாத பசங்களுக்கு வந்து இது வந்து கனவு இல்லை, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு. என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்ற கட்டி வாயை கட்டி இது ரெண்டுத்தையும் நான் கட்டலை. ஏன்னா நோருக்கு சின்ன வயிறு ரொம்ப பெருத்து போச்சு, புசுன்னு போச்சு உடம்பே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு ஏசி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குன்னு ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அங்கங்கே கொஞ்சம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் சேர்த்து வச்சு வச்சு வாங்கியிருக்கோம். ஸோ என்னோடய ஸ்கோப் என்னென்னா, டியூவில் வந்து பொருள் வாங்கக்கூடாது, அதுதான் என்னோடய ஸ்கோப். ஸோ பசங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கூடிய விரைவில் கொடுத்துட்றேன். எவ்வளோ டீசெண்டாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதே செய்ய வேண்டியதானே? எதுக்கு நான் தேவையில்லாம இதுக்குள்ள வரேன்? ஏய், இவனுக்கு சாப்பிட ஏதாவது கூடியா? சரிங்க சார். ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்காக ஒரு 4-5 கடைகள் ஏறி இறங்கணும். ஸோ எந்தெந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு சொல்லி தெரிஞ்சவங்கக்கிட்ட பக்கத்து வீட்டில் கேட்கல, பட் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்குறப்ப எல்லோரும் ஒரு கம்பெனி சொன்னாங்க. ஸோ ஒரு 4 கடையில் ஏறி இறங்குறப்ப அவங்களோட சஜஷனும் வந்து ஒரு 4 கம்பெனி சொன்னாங்க. இதுதான் வந்து அந்த 3 கடையோட சீட்டு. ஓகே, அவங்க என்னென்ன கம்பெனி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ வழக்கமாக ஏசின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட யூஸ்க்காக வாங்குவாங்க, சிலர் வந்து இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக வாங்குவாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ லோவிலேருந்து முதல்ல ஒரு ஏசி வாங்க போகிறோன்னா அது எவ்வளோ பார்த்து வாங்குவோமோ அந்த மாதிரி பார்த்து தான் நான் ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படியெல்லாம் பார்த்தேன்னு அடுத்து வரேன். ஓகே, முதல்ல என்னென்னா பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 2 3 4 கடை ஏறி இறங்கணும். அந்த கடை பேர்லாம் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஸோ நான் முதல் கடையில் போகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, சஜஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு போனேன் முதல்ல, இந்த கடைக்கு தான் போனேன் முதல்ல. ஃபஸ்ட்டு சஜஷனை வந்து ப்ளூ ஸ்டாராக சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்த சஜஷனாக வந்து பார்த்திங்கன்னா டைக்கன் அப்படின்ற ஒரு கம்பெனி சொன்னாங்க. ஸோ ப்ளூ ஸ்டாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ வந்து நமக்கு கேத்த இதில் வந்து ரேட்டில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு அடுத்த சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடைக்கு போனோம். அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி வந்து சஜஷன் பண்ணாங்க. ஸோ எல்ஜியில் வந்து நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த கார்டு இருக்குது, அந்த கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ சூப்பரான கமெண்ட்ஸ் வந்து நிறைய சொன்னாங்க. இது வந்து ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனியும் வந்து நான் வந்து லோவாக சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. உங்கள் தேவைக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து நான் சொல்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்து இன்னொரு கடைக்கு போகிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
சாரி இந்த கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க, செகண்ட் வந்து டைக்கின் அப்படின்ற விஷயத்த ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கடைக்கு நான் போகிறப்ப அந்த கடையில் என்ன ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹையர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைக்கின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நான் பார்த்து வந்து கொஞ்சம் வந்து பிடிச்சி வச்சுருந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா டைக்கின். ஸோ ஏன் டைக்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏசியோட மெயின் பர்பஸ் நம்ம எதுக்கு வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போட்டால் கூலிங் வரணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வாங்க போகிறோம். அது அந்த கம்பெனியில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து டைக்கினோட ஏசியோட வேலை அதான் செய்யும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ 2-3 விஷயம் சொல்கிறாங்க. பவர் கன்சப்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் மூலயமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபை இருந்துச்சுன்னா அலெக்ஸா வச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து பயங்கரமாக வந்து வெளியே சொல்லுவேன். வந்து நம்ம வந்து ஒரு கெத்தாக காமிக்கணும், பந்தாவாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி கம்பெனி வந்து தாராளமாக போங்க. கண்டிப்பாக வந்து எதையோ ஒன்று எப்படியாவது ஒட்டி பிரட்டியாவது ஒரு ஏசின்னு ஒன்று வீட்டில் வந்து வச்சுருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு என்னென்னா ப்ரைஸ் ரேட்டு, மாடல். ஸோ மாடல் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையுமே நான் கேட்டது வந்து லேட்டஸ்ட் மாடலில் கேட்டேன். ஸோ லேட்டஸ்ட் மாடல் கேட்குறப்ப வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரே ஒரு மாடல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் எல்லாருமே வந்து சூப்பர். நான் கேட்டது டைக்கின் கம்பெனியில், அந்த வகையில் வந்து சூப்பர். ஸோ ப்ரைஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 கடையில் ஒரு ரேட்டில் ஒரு கடையில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போன கடையில் டைக்கின் எவ்வளோ ரேட்டு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டன்னேஜ், சேம் அது என்னது அது சேம் டன்னேஜ், சேம் தட் சீரியல் நம்பர், அதாவது நான் நியூ மாடல் தான் கேட்டிருந்தேன். நியூ மாடல் கிட்டத்தட்ட ஒரு 52,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபைனல் ப்ரைஸாக வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 49,000 சொல்லியிருந்தாங்க ஃபைனல் ப்ரைஸ். இது ஒரு கடை. ஸோ ரெண்டாவதாக ஒரு கடை இருக்குது. அங்கே போய் நான் வந்து ஃபைனலாக கேட்குறப்ப வந்து 47,000 சொன்னாங்க. மூணாவதாக ஒரு கடை, அங்கே போய் நான் கேட்குறப்ப டைக்கின் ஏசி 1.5 டன்னு 1.5 டன் வந்து பார்த்திங்கன்னா அதே 47,000 சொன்னாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க டீலர்கிட்டையும் வந்து ஒரு சிலர் மூலயமா போய் கேட்குறப்ப ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 49,000 தான். நான் ஸோ அதுக்கு கீழே கம்மி பண்ணுறது வந்து அது கடையோட கம்பெனியோடைய காம்பினேஷனை பொறுத்து வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆனால் கடைக்கு கொடுக்குற ஃபைனல் ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 49,000, அது கீழே கம்மி பண்ணுறாங்க. அது வந்து கடையோட இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 2 கடை வந்து ஒரே ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 கடை வந்து பேர் சொல்லாமா, நான் வாங்கின கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி முன்னாடியே இதில் ஃப்ரண்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில். ஸோ நான் வாங்கின கடை சின்ன இந்த 2 கடை ஒரே ரேட்டு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் முதல் கடை வந்து பார்த்திங்கன்னா பூர்விகா, ரெண்டாவது கடை வந்து பார்த்திங்கன்னா வசந்த் & கோ. ஸோ ரெண்டுமே வந்து சூப்பர். நீங்கள் ரியலாக இருக்கீங்க, இப்படி இருங்க, உங்களோட இது வந்து கண்டிப்பாக வந்து அப்கம் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதலே பார்த்த மாதிரி வசந்த் & கோவில் வாங்கினேன். ஸோ இதிலேருந்து நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷாப் ஓனர்ஸ், ஸோ ஷாப்பில் வேலை பார்க்குறீங்க வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், எங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் கேட்டாங்கன்னா, ஸோ அதை வந்து எப்படி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுமோ அப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கும் வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும், ஸோ எங்களுக்கும் வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதனாலே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை ஒமிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கடை நேம் வந்து நான் வந்து சொல்ல விரும்பலை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து சூப்பராக சொன்னாங்க. அது வந்து சூப்பர். இதில் வந்து நான் எந்த கடையும் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. மீதி 3 கடையிலையுமே நான் கேட்டது எனக்கு என்ன ஆன்சருக்கு நான் உங்கள்கிட்ட கொஷின் பண்ணிகிட்டே இருந்தேனோ அந்த ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் அவங்களும் கிளியராக சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் போய் கேட்குறப்ப ஒரு ஐடியா இருக்கிறப்ப எப்படியாவது சேர்த்து வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்றப்ப அப்போங்க ஒரு கடையில் வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு இந்த கம்பெனியை சஜஸ்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வாங்கவே போகிறதில்லன்னு தெரிஞ்சோம்.
ஸோ நமக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிளியர் கட்டாக கொடுத்து அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தனி மனசு வேணும். நன்றி. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏசி வாங்கலாம், எந்தெந்த ஏசி வாங்கலாம், எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கான நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஸோ இதில் நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் கன்சப்ஷன். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப். ஸோ இது 2 வந்து கண்டிப்பாக இருக்கணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் குவாலிட்டி. காப்பர் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுனாவே ஏசி வந்து லைஃப் லாங் வரும், லாங் லைஃப் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ இதுதான் நான் பார்த்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு வெர்ஷனாக இருக்கணும். ஏன்னா வெர்ஷன் வந்து சீக்கிரமாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம வாங்குறது இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் பழசாயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்குறத லேட்டஸ்ட் வெர்ஷனாக வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய தெரிஞ்சவங்கக்கிட்ட சஜஷன் கேளுங்க. அவங்க நிறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களாக ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி இது நமக்கு ஓகேவான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தோன்ற விஷயத்த நீங்கள் வாங்குங்க. ஓகே, இதிலேருந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா 2 கடை வந்து பக்காவான கடை. ஒன்று வந்து பூர்விகா, இன்னொன்று வந்து வசந்த் அண்ட் கோ. ஸோ இந்த 2 கடையில் வந்து நீங்கள் ப்ரைஸ் வைஸ் ஆகட்டும், ப்ராடக்ட் வைஸ் ஆகட்டும் நீங்கள் தைரியமாக வந்து வாங்கலாம். ஸோ நான் வாங்கின முதல் ப்ராடக்ட் வச்சு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது தப்பு ஆகிட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பையனா நான் சொல்கிறேன். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. வேறு என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன்லாம் இருக்குது, வரட்டும். நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? இதனால் வந்து மறுபடியும் இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இந்த கம்பெனி வந்து இது, இந்த கம்பெனி இது அப்படின்னு வந்து என்னோடய இது எதுவுமே கிடையாது. எனக்கு தோணுதை நான் வந்து என்னோடய அறிவுக்கு வந்து இது ஓகே. ஏன்னா என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன், என்னோடய ஒர்க் பர்பஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. அதனால் நான் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். நீங்கள் வந்து அடிக்கடி வெளியில் போகிறவங்களா இருக்கலாம். நான் வெளியே அவ்வளோ போக மாட்டோம், வீட்டில் தான் இருப்போம். ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பேசிக்கான மாடல் இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் என்னோடய செலெக்ஷன் நான் சூஸ் பண்ணேன். நீங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கணும், ஹைடெக்காக இருக்கணும், டெக் ரிலேட்டடில் ஓவர் இருட்டா இருக்க. ஏன்னா வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. ஏன்னா இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். லேட்டாக போயிடுச்சு. டெக் ரிலேட்டடில் நீங்கள் வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அந்த விஷயத்துக்கு நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ லவ் யூ. இதுக்கப்புறம் வந்து ஃபிட்மெண்ட் எல்லாமே போடுறேன், பாருங்கள். பை பை. அப்புறம் இன்னொன்னு ஒன்று கேட்கணும். கேளுங்க. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லாததுல உருவாக்குறதா ஒரு நல்ல வேலைக்காரனோட திறமை முதலாளி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.